ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கத்திருந்த இரண்டாவது ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. முன் குறிக்கிறவங்க முன்னாடி வருவாங்க. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கவங்களாம் உங்கள் சேர் முன்னாடி காலியாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எந்திரிச்சு வந்து டேனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொருத்தர் பேரை நான் சொல்லணுமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மகிழ்ச்சியோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே மகிழ்ச்சியோடு நாம் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நாம் சேர்ந்து பாடலாமா? பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார் உன் பாவங்கள் எத்தனையோ. நாளுமே
பாவங்களை அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். அவ்வளோ அவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாவ நோயை அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி அல்லேலூயா நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கியிருக்கிறார். ஆமென். உன் வயது கழுகை போல பலன் கொண்டு திரும்பவும் அது வாழ வயதை போல் மாறுகிறது. இதெல்லாம் ஏன் திரும்ப நடக்குது? அவருடைய கிருபையினால். அல்லேலூயா. அத்தனையும் வாங்கிட்டு, அல்லேலூயா, அவ்வளோ ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு, எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற நன்மையெல்லாம் வாங்கிட்டு நீ இருக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. அவரை நல்லா ஆராதிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு, அல்லேலூயா, அல்லேலூயா, அதற்கு தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். முதல் முக்கியமான நோக்கம் மனிதர்களை ஆண்டவர் படைப்பது தெரியுமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. இதை ஒரு நாள் நாம் மறந்து போக வேண்டாம். ஆமென். ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் ஞானம், நிறைவு, ஆலோசனை, பலன், அறிவு, தேவ பக்தி, தேவ பயம், எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்குள்ள தருகிறார். அல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று நாம் ஆசிக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லாமே. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. அருமையான ஒரு அர்த்தமுள்ள பாடல், எவாஞ்சலிஸ்ட் சாம் பிரசாத்துடைய பாடல். தெரிந்தவர்கள் நீ என்னோடு பாடும்படி கேட்கிறேன். தெரியாதவர்கள் முதல் தடவை கற்றுக்கொள்ளுங்கள், ரெண்டாவது தடவை சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நாளையா அலசுவேனா நீங்களற்ற வளையாலும் எத்தனை நாளையா அலசுவேனா என்னை நிரப்புகின்றே பயன்படுத்துகின்றே பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்புகின்றே பயன்படுத்துகின்றே பயனுள்ள பாத்திரமாக ஞானமும் நிறைவும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும் ஆவியானவர் என்னில் இருப்பதா குறைகள் இல்லையே எல்லாம் நிறைவே ஆவியானவர் என்னில் இருப்பதா குறைகள் இல்லையே எல்லாம் நிறைவே ஞானமும் நிறைவும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் ஞானமும் நிறைவும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும் எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக, ஞானத்தினால் நம்மை நிரப்புவாராக, ஆலோசனையினால் கர்த்தனை நிரப்புவாராக. ஆமென். அறிவை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நடக்கிற முக்கியமான காரியம் ஆண்டவர் தேவ பக்தியை நமக்கு தருகிறார், தேவ பயத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவர் நம்ம கண்ணை குத்திடுவார், அடிச்சிடுவார், அந்த பயம் இல்லை, அப்படிப்பட்ட பயம் அல்ல. மாறாக ஆண்டவர் மேல ஒரு மரியாதை கலந்த அன்பு கலந்த ஒரு பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி ஆவியான நமக்குள் தருகிறார். ஆமென். வெறுமையான பாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவார். அல்லேலூயா. வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவின் படகை ஆண்டவர் தேடி போய் சொன்னார், வலையை ஆழத்தில் போடுன்னு சொன்னார். 153 பெரிய மீன்களை கர்த்தர் அவருடைய வலையில தந்தார். படகு முழுவதும் மீன்களால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நைட்டில் எல்லாரும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மீன் பிடிக்க எப்போ போவாங்க? நைட்டில் போவாங்க. நைட்டில் தான் மீன் வெளியே வரும். ஆனால் ஆண்டவர் பகலில் காலையில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பேதுருவை பார்த்து வலையை ஆழத்தில் போடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்த உடனே கர்த்தர் படகை மீன்களால் நிரப்பினார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவர் இப்படி சொல்றாரு, ஏன் தெரியுமா மீன் வலைக்குள்ள வந்துச்சு? ஏன்னு சொன்னா, படைத்தவர் பேசுவதை கேட்க படைப்புகள் ஆவலாய் வந்துருது. அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையை கேட்கறதுக்கு மீன்கள் கூட வாஞ்சையா வந்து நின்றுச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வலைக்குள்ள போறேன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல, இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி யாரா வாஞ்சையா வந்திருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்ற அல்லேலூயாவிலே வாஞ்ச தெரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன். ஆமென். மீன்களற்ற வலைய ஏதோ ஒரு காலியான பாத்திரமா இல்லை, கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமா. ஆண்டவருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படிப்பட்ட ஆவியானவருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொள்ள இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லா ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு, பார்த்துருக்கிறீங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, சபைக்கு இது கடைசி காலம். அல்லேலூயா. எருசலேமுக்கு மீட்பு சமீபமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியலையே, நான் பேசுறது அந்நிய பாஷை மாதிரி இருக்குதா? தமிழ் புரியுதில்ல? எருசலேம்னா என்னது? சபை. அல்லேலூயா. எருசலேமுக்கு மீட்பு சமீபமாக இருக்கிறது.
அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய வாஞ்சையெல்லாம் அதுதான். ஆமென். என்னை ஆண்டவர் பயன்படுத்தணும். அதோடு நின்றாம நம்முடைய சபையை கர்த்தர் பயன்படுத்தணும். வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்தணும். டீனேஜ் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வயசானவங்களை கர்த்தர் பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம படிக்காத பேதுரு தான், ஒன்றும் தெரியாத பேதுரு தான், யாருமே பெரிய சீஷர்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தினார். காரணம் தெரியுமா? அவங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. இதன் பேர் கீழ்ப்படி ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தடவை பாடலாமா? இந்த வார்த்தையை கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடல் நிறைய பேர் கூட சேர்ந்து பாடினீங்க. இன்னும் ஒரு தடவை இந்த வார்த்தைகளை சொல்லி பாடலாம். ஞானமும் நிறைவும் ஆலோசனை பெறவும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் நிறைவும் ஆலோசனை பெறவும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். வெறுமையான பாத்திரமா உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன்? வெறுமையான பாத்திரமா உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன்? என்னை நிரப்பும் என்றே பயன்படுத்தும் என்றே பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்பும் என்றே பயன்படுத்தும் என்றே பயனுள்ள பாத்திரமாக. ஞானமும் நிறைவும் ஆலோசனை பெறவும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் நிறைவும் ஆலோசனை பெறவும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வம்சம் அனுபுத்திரர் மேலே கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கலாம், யாரை பயன்படுத்தலான்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே வருவாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ அழகா பாடினீன்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ கர்த்தரை தூச்சியாக தான் கேட்பாரு. அல்லேலூயா. கொஞ்சம் பேருடைய வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எப்பத்தான் திறக்கப்படுவதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தூக்கத்தில் அடைக்கப்பட்டிருக்கா, துக்கத்தில் அடைக்கப்பட்டிருக்கா எனக்கு தெரியல. அல்லேலூயா. எப்படி அடைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஆண்கள் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. புதன்கிழமை சாயங்காலம் ஆண்கள் ஐக்கியத்துக்கு வரவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆட்கள்லாம் உண்மையை தான் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். பெண்கள்லாம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம கேட்கறத ஆண்டவர் தருவார். நீதிமான் விரும்புறது அவனுக்கு கிடைக்கும். நாம் பயன்பட வேணாம் அப்படியே தூங்கிட்டு போறோன்னா ஆண்டவர் விட்டுருவார். அல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் கம்பல் பண்ணவே மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் தான் கம்பல் பண்ண? நானும் கம்பல் பண்ணல. ஏதோ ஒரு சில பேரோட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆமென். நீங்கள் வாயை திறந்தால் கர்த்தர் நிரப்புவார். அதெல்லாம் வேணாம், இருக்கிற ஆசீர்வாதமே போதும், அதுவே ஏகப்படுத்தி கிடக்குதுன்னா அமைதியாக இருங்க. அல்லேலூயா. இல்லை எனக்கு அது போதாது, இன்னும் கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நான் துதிக்க வந்திருக்கிறேன். அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கும்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை மாறாதது. அல்லேலூயா. நம்மை விட்டு விலகாத அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 100% சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். 90% இல்லை, 80% இல்லை, 100க்கு 100 சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவோம்? நம்ம பாடுவோம் நம் தேவனை. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடு. மகிழ்ச்சியோடு இந்த காலை நேரத்தில் கரங்களை தட்டி பாடுவோம். பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலத்தாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேலத்தாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். தாழ்வி நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வி நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். என்றென்றும் நிலையானது, காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாத அவருடைய கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்று சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாது. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். எல்லாரும் முழு பலத்தோடு அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், இயேசு அதிசயமானவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தார், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஒன்றுமில்லாமல் நம்ம இருந்த பொழுது, அல்லேலூயா, 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் நம்ம இருந்தாலும் அந்த நிலைமையை நம்மளை பார்க்காம நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. அதே நிலைமையில் இருக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. உங்களை எதுக்கு திரும்ப ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு? அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. அவர் உங்கள் மேலே கிருபை ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டிருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையை பொழிந்தார், பாவங்களை மன்னித்தார், பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறார். இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, ஜெபத்துக்கு வராமல் இருக்க முடியாது. ஓடோடி வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு விருப்பத்தோடு வாஞ்சியோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தார். கரங்களை உயர்த்தி பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே, பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே, தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லி அழைத்தாரே, தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லி அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை, ஒரு பாடல் பாடியே, அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமான. விசுவாசத்தோட எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமான. அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, உமக்கே ஆராதனை. அவர் அதிசயம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அவர் நன்மை செய்கிறவர். ஒரு நாளும் ஆண்டவர் தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு தீமை செய்வீங்களா? நீங்களே செய்ய மாட்டீங்கன்னா ஆண்டவர் ஒருபோதும் தீமை அல்ல, தீமையை பிசாசு கொண்டு வந்தாலும் இந்த நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். நான் இயேசுவையும் ஆண்டவரை நான் உண்மை மாத்திரம்தான் நம்புவேன். எல்லாம் நாம் எழுந்து நின்று அல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீர் நல்லவர் ஆண்டவரே. இது அதிசயங்களை செய்கிற எத்தனை பேர் வாழ்க்கையில் அதிசயம் தேவை, அற்புதம் தேவை எதிர்பார்க்குறீங்களோ கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் உம்மைதான் நம்புவேன். எஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி 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 பிதாவே, நீர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம்
தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னார். ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். என் பாதையில் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன்
கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை நான் நம்பவில்லை ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஐயா. நான் நம்பினது அவராலே ஆகும் என்கிற விசுவாசத்தோடு காலை நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 91ஆம் சங்கீதம், பக்கம் எண் 728. பக்கம் எண் 728, 91ஆம் சங்கீதம், வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் விதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிப்போம். நீண்ட நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் வைத்து செல் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிற செல் லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்களின் நடுவில் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாய் ஊழியம் செய்ய விரும்புவோர் தங்கள் பெயரை சகோதரி டயானாவிடம் கொடுத்து சொல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு நமது சபையில் வைத்து ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது நடைபெறும். நமது சபையில் திருமணமான ஆண்கள், தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் இந்த ஆண்கள் ஐக்கிய கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 19ஆம் தேதி ஞானஸ்நான ஆராதனையானது நடைபெறும். ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக இருப்பவர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேத வினா போட்டியானது நமது சபையில் வைத்து நடைபெறும். இதற்கான வேத பகுதி எபேசியர் புத்தகம் முழுவதும் படித்து வர வேண்டும். இந்த போட்டியில் கலந்து கொள்ளுகிறவர்கள் ₹5 கொடுத்து தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமானது நமது சபையில் வைத்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆயத்த ஜெபத்தில் நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஆகஸ்ட் மாதம் மிஷனரி ட்ரிப் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக யாவரும் ஆயத்தப்படும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய்
அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி சித்ரா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனது 2 கண்களில் குறை வந்ததால் பார்க்க முடியாமல் இருந்தது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஆபரேஷன் செய்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு எந்த விதமான வலியும் இல்லாமல் பூரண சுகத்தை கொடுத்தார். அவர் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி சுகம் தந்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சிப்படுத்தியிருக்கிறார். அடுத்து சகோதரி லதா அவர்கள் சாட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். என் கணவர் வேலை செய்யும் இடத்தில் அவர் காலின் மேல் நண்டுவாக்கிலி பூச்சி ஒன்று ஏறி இருந்தது. அந்த விஷப்பூச்சி என் கணவரை கடிக்காமல் ஜீவனை காத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சிப்படுத்தியிருக்கிறார். அடுத்து சகோதரி மல்லிகா அவர்கள் சாட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனது மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டி கர்த்தரிடத்தில் ஜெபித்து வந்தேன். அதன்படி கடந்த வாரத்தில் திருமணம் தேவனுடைய பெரிதான கிருபையால் நல்லபடியாக நடந்து முடிந்தது. இதற்காக பணத்தேவைகள் அனைத்து பணத்தேவைகளையும் தேவன் சந்தித்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. இதற்காக ஜெபித்த பாஸ்டர் மற்றும் பாஸ்டர் அம்மா மற்றும் சபையார் அனைவருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்ய, வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்குங்க ராஜா. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் சாமி அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தான் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தான் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தான் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை.
நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கடந்த வாரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டேலண்ட் ஷோ 2020-24 சபை போதகர் மற்றும் போதகர் அம்மா ஷெரீன் பிரைட் அவர்கள் ஆலோசனையின்படி சிறப்பு விருந்தினர்களை அழைத்து மாலை 5 மணி முதல் 6:30 வரை நமது சபையில் நடத்தப்பட்டது. இதில் சிங்கிங், டான்சிங், டிராயிங், போட்டோகிராஃபி அண்ட் குக் வித்வுட் ஃபயர் ஆகிய பிரிவுகளில் நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 21 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டு தங்கள் டேலண்டை வெளிப்படுத்தினார்கள். மதிப்பெண் அடிப்படையில் பரிசுகளை வழங்க போதகரை அழைக்கிறேன். 3ஆம் பரிசு ஐஸ்வர்யா அன்று வராக. அம்மா கனவு காணணும் அப்படின்னு சொன்னனால நிறையா பேர் தூங்குறதுக்கு ரெடியான மாதிரி இருக்கு. அது இந்த கனவு கிடையாது. அல்லேலூயா. தான் சொன்னாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் தூங்குறப்ப பார்க்குற கனவு இல்லை, இது வேற. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவருடைய வசனம் நம்முடைய காதுகளுக்குள்ளே போகட்டும். நம்முடைய இருதயத்திலே வார்த்தை எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை எழுதப்படட்டும். நம்முடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. எங்களுக்கு எழுதப்படட்டும் சுவாமி, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம். நான் சீக்கிரமாய் சில வசனங்களை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 23:23. ஆண்டவர் சொன்னார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பேலன்ஸ்ட் லைஃபாக
நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். வேத பாரகரும் பரிசேயரும் இன்னும் அந்த அதிகாரத்தில் நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவங்க வீட்டில் இருக்கிற வெந்தயம் வாங்கினாலும் அதில் அவர்கள் தசம பாகம் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவதையும் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிற, நியாயப்பிரமாணம் சொல்லுகிற மிக முக்கியமான விசுவாசத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏதோ சில காரியங்களை நீங்கள் கர்த்தருக்காய் விட்டிருக்கிறீர்கள். அதிலே நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இன்னும் என்னென்ன காரியத்தில் நாம் மாற வேண்டும், திருந்த வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் சொல்கிறாரு, வேத பாரகரும் பரிசேயரும் உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் மிக முக்கியமான ஒரு பயம் பொறுத்துகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் ஐயோ. அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன நடக்குனே தெரியாது என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் புதிய ஏற்பாட்டின் சபையை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமே அல்லேலூயா. கர்த்தர் எதுனா வேதம் ஏன் தெளிவாக சொல்லுதுன்னா, அதில் நிறைய வசனத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நேரம் தான் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டு ரொம்ப முக்கியமாக கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் நம்முடைய நாவை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை பிசாசு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அநேகருடைய வாயை பிசாசு கட்டி வைக்கிறான். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் கர்த்தர் உங்கள் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அதை விரும்புகிறார், அதனுடைய கனியை புசிப்பார்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த சர்ச்சில் வரப்போ என்ன சொல்கிறோம், அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ரெண்டு அல்லேலூயா சேர்த்து சொன்னால் தப்பு இல்லை. அல்லேலூயா. கணக்கு பார்த்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஒன்று சொன்னால் ஒன்று தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொன்னால் தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நாவை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். அப்போஸ்தலரை வாசிக்கிறோம், அக்கினிமயமான நாவுகள் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் வாசிக்கிறோம். அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அப்படிப்பட்ட நாவை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த நாவை பிசாசு எப்படியாவது கரைப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு பல காரியங்களை அவன் செய்கிறதை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபில் வாசிக்கிற ஒரு முக்கியமான வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 313ஆம் பக்கம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். ஆமென். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் என்று சொன்னால், நாவு அடக்குவது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நாவை அடக்கிறது, நாவு அநீதி நிறைந்த உலகம் என்று இருக்கிறது. இந்த யாக்கோபில் நாவை குறித்த ஆண்டவர் பல வசனங்களை சொல்லியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான இந்த வசனம் என்னன்னா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி எப்படி இருக்குமா? வீணாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். கர்த்தர் நமக்கு நாவிலே அக்னிமயமான நாவுகளை கர்த்தர் தருகிறார். அபிஷேகத்தினால் கர்த்தர் நாவை அலங்கரிக்கிறார். அந்நிய பாஷைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் நாவை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பேசுகிறது நீங்கள் எல்லாம், உங்களுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நீங்கள் என்ன வார்த்தையை பேசணும் நீங்கள் யோசிக்காதீங்க, அந்த வார்த்தையை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த தேவன் தம்முடைய வார்த்தையினால தான் இந்த பூமி முழுவதையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை பேசுகிற நாவை நீங்கள் பத்திரமாய் கையாள வேண்டும். அல்லேலூயா. இந்த நாவு அநீதி நிறைந்த உலகம், அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமென்.
ஆனால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலான்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது தான் நாம் அதை செய்ய முடியும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்நிய பாஷையில் பேசுறது நல்லது. ஆனால் திங்கக்கிழமை சனிக்கிழமைக்குள்ளே உங்கள் நாவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? நாவில் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். இன்னும் அநேக வசனங்களை நம்ம வாசித்துட்டே போகலாம். அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாப்புள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. ஆமென். நாவு பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு அவயமாக இருக்கிறது. ஆமென். இந்த நாவில் ஆண்டவர் அநேக நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சபைக்குள்ளே விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுறாரு, தீர்க்க தரிசனம் வரங்களை கர்த்தர் தருகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். யாருமே ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஏதோ ஒருத்தர் 2 பேர் இல்லை, சபை முழுவதும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இது கர்த்தருடைய திட்டம். ஆமேன். ஆனால் அதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் தீர்க்க தரிசனம் என்ன நினச்சிருக்கிறீங்களோ அது தீர்க்க தரிசனம் இல்லை. வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு, எல்லாரும் படிக்கிறீங்களா? மனுஷருக்கு என்ன வரணும்? பக்தி விருத்தினா பக்தி அதிகமாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டால் நமக்கு என்ன வரணும்? பக்தி அதிகமாக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன வரணுமா? புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அல்லேலூயா. அப்போ அடுத்த வருஷம் என்ன நடக்கும்? ரஷ்யாவுக்கு என்ன நடக்கும்? அமெரிக்கா. அது தீர்க்க தரிசனம் அல்ல. ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் என்று சொன்னால் கேட்கிறவர்கள் பக்தி விருத்தி அடைவார்கள், ஆறுதல் அடைவார்கள். ஒருவரை ஒருவர் தட்டி எழுப்ப ஆறுதல் செய்வதற்கு கர்த்தர் இந்த நாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பிசாசு அதை தவறாய் பயன்படுத்த, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த பிசாசு நம்மை மாற்றி விடுகிறான். சில நேரங்களில் கோபம் வருகிறதுனாலே வாய் தவறி, வாய் மீறி நாம் பல காரியங்களை பேசி விடுகிறோம். கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் நினைக்கும் பொழுது அந்த அபிஷேகம் லீக் ஆகிற இடம் எதுனா வாய், விசேஷமாக நாக்கு. ஆமென். இந்த நாக்குனால நம்ம அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறோம். ஆமென். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:3 நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:3, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை பேசும் பொழுது, ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னாடி நீங்கள் யோசித்து தான் பேச வேண்டும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு யார் வேணால் பேசலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள், நீங்கள் வாயை திறந்து பேசும் பொழுது ஆவியானவர் அதை உற்று கவனிக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. எரேமியாவில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எங்கே ஆண்டவர் முன்னாடி நிற்கிறீங்க? ஆலயத்தில் மாத்திரமல்ல, உங்கள் வீடுகளிலும் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் கணவன் மனைவியோடு நீங்கள் பேசும் பொழுதும் ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆஃபீஸில் நீங்கள் பேசும்போது கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு நீங்கள் வாயை திறப்பீர்கள் என்று சொன்னாள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நாவ அபிஷேகத்தினால் நிரப்புவார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மற்றவங்களை கட்டி எழுப்புகிறவர்களாய் மாறுவீர்கள்.
ஆமென். ஆவி வேதம் சொல்லுங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆமென். நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீங்களா இல்லையா, ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போகிறீர்களா இல்லையா என்பதற்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. என்னன்னு சொன்னால், நீங்கள் கடந்த 2 மாதத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்துருக்கிறார். நான் செஞ்சிட்டு இருந்த இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய வேணான்னு சொல்கிறாரு, இல்லை நான் அது செய்யாமல் இருந்தேன், ஆண்டவர் இது எனக்கு செய்யின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை 10 வருஷமாக 5 வருஷமாக நான் கிறிஸ்துவனாக தான் இருக்கிறேன், பைபிளை திறக்கிறேன், வாசிக்கிறேன், சும்மா சர்ச்சுக்கு போகிறேன், காணி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரா? இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவர் முன்னாடி இல்லை என்பது பொருள். அல்லேலூயா. அப்படி இருந்தால் ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், இதெல்லாம் தவறில்லைன்னு நினச்சிட்டு இருந்ததை ஆண்டவரோடு நடக்கும் பொழுது இவைகளை நாம் செய்யக்கூடாது என்பதை ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கு உடனே கோபப்பட்டு வாயை திறந்து வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கறது இல்லை. அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். அல்லேலூயா. கடந்த 2 மாதமாக எந்த ஒரு மனுஷனை பற்றி நான் எந்த ஒரு வார்த்தையும் குறைவாய் பேசவே இல்லை. யாரை பற்றி நான் தப்பாக பேசலை, சர்ச்சை பற்றி பேசலை, ஊழியக்காரங்களை பற்றி பேசலை, விசுவாசிகளை பற்றி பேசலை. அப்படி சொல்கிறவங்க யாராக இருக்கிறீங்களா? பரலோகத்திலே ஒரு முத்திரை உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. யாரை பற்றி நான் இதுவரையும் தப்பாக பேசினதே இல்லை பாஸ்டர். அட்லீஸ்ட் இந்த 2 மாதம் நான் யாரை பற்றியும் பேசலை. யாராக இருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ பிசாசு நம்மளை எப்படி வஞ்சிக்கிறான்னு பாருங்கள். சபையை கர்த்தர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறார், அபிஷேகத்தை நிரப்புறாரு. ஆனால் அந்த நாவின் மூலியமாய் நம்முடைய அபிஷேகத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஏற்கனவே படித்தது தான். எபேசியரில் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி ரொம்ப சாஃப்டானவர், அவரை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. எப்படி துக்கப்படுத்துகிறோம்? வாயை திறந்து நம்ம பேசும்போது கவனமாய் பேசாமல் 29 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகளை பேசுங்கள். அடுத்தது 30வது வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா, கோபத்தில் கண்டது பேசுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியான துக்கப்படுவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் துக்கப்படுவார். திரும்ப திரும்ப நீங்கள் அவரை துக்கப்படுத்தி கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போய்விடுவார். அல்லேலூயா. பிசாசு போகிறப்ப தெரியும், பரிசுத்த ஆவி வர்றப்ப தான் தெரிவார், போகிறப்ப தெரிய மாட்டார். ரொம்ப ஜென்டிலாக அவங்கள விட்டு போயிடுவார். அநேகரோட பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பது அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரிகிறது. எங்கே ஜபத்துக்கு வரணும் அப்படின்னு ஜபத்துக்கு வராமல் இருக்கிறவங்களாம் பரிசுத்த ஆவியானவரோட உந்தி தள்ளலை. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்க வாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு பாட்டை பாடலாம், அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் அல்லேலூயா கூட சொல்லாமல் கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறவங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. ஆவியானவர் இருந்தால் உடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் சொல்லி தருவார். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் வாய் உம்முடைய வார்த்தையை பேச வேண்டும், பக்திக்குண்டான வார்த்தையை பேசணும்னு சொல்கிறீங்களோ அவர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு 3:6 நாம் வாசிக்கலாம். நாவும் 3:6, யாக்கோபு 3:6, நாவும் நெருப்பு தான், அது அதிநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவினால்
பாவம் செய்து நாம் நரகத்துக்கு போய்விட முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய நாவு கர்த்தருக்காய் பயன்படட்டும். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வார்த்தையை பேசும் பொழுது சில நேரங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. ஆமென். ஒரு வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாதா, ஆவியானவர் துக்கப்படுவாரா துக்கப்பட மாட்டாரான்னு தெரிஞ்சு பேசுங்க. இல்லைன்னு சொன்னால் அது உங்கள் ஆசீர்வாதத்தை கொளுத்திவிடும், ஆயில் சக்கரத்தை கொளுத்திவிடும், உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட உங்கள் நாவை பிசாசு பயன்படுத்துவான். ஒருவேளை ஆண்டவர் இந்த நாவை பயன்படுத்தினா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. முடிவெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆவியானவர் உங்கள் நாக்கை கொடுத்தா பிரயோஜனமுள்ள நாவாய் மாற்றுவார். பிசாசு கையில் நீங்கள் விட்டீங்கன்னா அது உங்கள் ஆசீர்வாதத்தையும் கெடுத்துரும், மற்றவங்களையும் அது கெடுத்து விடுகிறதா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் நாம் எழுந்து நிற்கலாமா? காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். என் வார்த்தை எல்லாம் பரிசுத்தமாயும் பிரயோஜனமுள்ளதாயும் இருக்கட்டும் கர்த்தாவே. என்னுடைய வார்த்தையில் நான் உண்மையிலோனாக இருக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தை எனக்கு நேராக வந்திருக்கிறது. விசேஷமாக பெண்கள், வேதம் சொல்லுது கிளவி பேச்சுகளுக்கு நீங்கள் விலகி இருங்கள் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வசனம் சொல்லியிருக்கிறது. தயவு செய்து யாரை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் பேச வேண்டாம். ஒரு மனிதனை நியாய தீர்ப்பது, இந்த பாஸ்டர் நல்லவரா, இந்த விசுவாசி நல்லவங்களா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி மார்க் போடுற நம்ம வேலையே கிடையாது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதில் நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. குற்றம் சொல்கிறவன் பிசாசானவன். பிசாசோட நீங்கள் சேர வேண்டாம். நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. மாறாக விசுவாசிகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுங்க, பக்தி விருத்திக்கான வார்த்தைகளை பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க. சோர்ந்து போய் வந்திருந்த உற்சாகமான வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார் பிரதர், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார் சிஸ்டர். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயில வந்தபடி தயவு செய்து பேச வேண்டாம். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியம், தீமையான காரியத்தை கேள்விப்பட்டா, விசேஷமாக பெண்கள் உடனடியாக நீங்கள் ஃபோன் அடித்து 5 பேர்கிட்ட சொல்லி வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஜெபத்துக்காக சொல்கிறேன் சிஸ்டர், இந்த மாதிரிலாம் நடக்குதான், ஆனால் நீங்கள் வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. இப்படியே சொல்லி சொல்லி உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் கெடுத்து போட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்கள் வாயை திறந்து ஆண்டோடைய வார்த்தையை பேசணும். வீட்டில் ஆவிக்குரிய வார்த்தையை நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் அதிகப்படுத்தணும், நீங்கள் பேசுகிறத கம்மிப்படுத்தணும். அப்போ தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், சபை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அவருடைய கிருபையை முன்னிட்டு இந்த பந்தியில் ஆயத்தமாக வந்திருக்கிறவங்க நீங்கள் நின்று கொண்டிருங்கள். மற்றவர்கள் உட்கார்ந்து நீங்கள் ஜெப நிலையில் இருக்கலாம். ஆராதனை முடியும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒருவேளை ஆவியானவர் சில வார்த்தைகளை பேசின தவறான காரியங்களை உங்களுக்கு சொல்லி காண்பிப்பார் என்று சொன்னால் ஞாபகப்படுத்துவார்னா நீங்கள் மனதார மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புவாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தால் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பந்தி நமக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. பந்தி பரிமாறுவார்கள். ஜெபத்தோடு நீங்கள் இந்த பந்தியிலே பங்கு கொள்ள ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்பாய் பாத்தீரவே நீங்கும் நின் சித்தமானா, அப்பாய் பாத்தீரவே
சத்தம் தோணித்திடுதே. ஆவி எனக்கா வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. கரங்களிலே இந்த தேவனுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை மாற்றுகிற வல்லமை உடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீ செய்த இந்த மகா பெரிய தியாகத்தை நினைவு கூர்ந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்ம ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை புசிக்கலாம். ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை பரிசுத்தமாக்குகிற ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஏகோபித்து இந்த ரசத்தை பானம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்து இருக்கலாம். தேவன் உடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. விசேஷமாக இந்த உடன்படிக்கையில் பங்கு கொள்ளாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தண்ணீருமோடு உடன்படிக்கை செய்ய ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் உடைய வருகை சீக்கிரமாய் சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. அதற்குள்ளே மணவாட்டியாகிய சபை கரைத்தரையற்றவளாய் தன்னை பாதுகாத்து கொள்ள இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தருவீராக. என்னையும் எங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. என் நாவு உம்முடைய வார்த்தையை சொல்லட்டும் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை பேசுகிற நாவாய் அபிஷேகம் பெற்ற நாவுகள் எங்களுடைய நாவுகள் மாறுவதாக. பிசாசுடைய காரியங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.